அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே எந்த கட்சியுமே செய்யாத ஒரு சாதனையை தான் தற்போது நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. அது என்ன சாதனை அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எதனால நாம் தமிழ் கட்சி மக்களிடையே தனித்து தெரிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க ஒரு புரட்சிகர இயக்க மாதிரி செயல்பட்டதுனாலையும், ஒரு அரசியல் கட்சி அப்படின்றத தாண்டி ஒரு குடும்பம் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சதுனாலையும் மக்கள் பாத்தீங்கன்னா இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு வியந்துதான் நாம் தமிழ் கட்சியை பின்பற்றவே ஆரம்பிச்சாங்க. உதாரணத்திற்கு அவங்க மேடையில பேசுற பேச்சுக்கள் அனைத்துமே இதுவரைக்கும் வெறும் அரசியலை தாண்டி ஒரு அறிவார்ந்த பேச்சாக இருக்கிற காரணத்தினாலதான் சீமான் அவர்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு கூட அதிகமாக ஆரம்பிச்சிருந்தது. இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தனித்து தெரிய ஆரம்பிச்சு இறுதியாக பாத்தீங்கன்னா பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம உரிமை அப்படின்னு பதவியை கொடுத்ததுல இருந்து திருநங்கைகள் வரைக்குமே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா போஸ்டிங் கொடுத்த ஒரு காரணத்தினாலதான் நாம் தமிழ் கட்சியை தமிழ்நாடு அளவுல அனைவருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் எந்த கட்சியுமே ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதையே நாம் தமிழ் கட்சி தான் முதலாக முன்னெடுத்து திருநங்கைகளுக்கும் போதிய உரிமையை கொடுத்து நாம் தமிழ் கட்சியில இணைத்து கொண்டாங்க. இந்த விஷயத்தை பார்த்தே தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டதும் திமுக, அதிமுக, பாஜக இருந்து விலகிலாம் கூட நாம் தமிழ் கட்சியில இணைய ஆரம்பிச்சிருந்தாங்க. பதவி, பணம் எல்லாத்தையுமே தாண்டி உண்மையிலேயே மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருமே தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு தான் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய அரசியல் சூழல்படி ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அரசியலுக்கு வந்துமே இன்னமும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாகிட்டே தான் இருக்கு, ஆளுமை அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. என்னதான் பிரபலமான முகமாக விஜய் இருந்தாலும் அவருடைய கட்சியில இணையறதுக்கு எதனால பிற நிர்வாகிகள் தயங்குறாங்க அப்படின்னா, எப்ப வேணா விஜய் கமல்ஹாசன் போல திமுகவுடைய கூட்டணியாக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கூட்டணி ஆயிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நம்மள அவங்க பழிவாங்க தான் நினைப்பாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே இனிமே இந்த மாதிரி நடிகர்களை நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே முடிவெடுத்து நாம் தமிழ் கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த வகையில தற்போது திருநங்கைகளுக்கு சீட்டு கொடுத்ததும் அதற்கு பிறகு இதற்கு முன்னதாக இருந்த நிர்வாகியான திருநங்கை தேவியும் பாத்தீங்கன்னா மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணைந்திருக்காங்க. இவங்களுக்கு காளியம்மாளுடைய பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேச்சு வந்துட்டு இருக்கு. காளியம்மாள் கட்சியில இருந்து விலகிட்டாங்க அப்படின்னா கட்சியை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்த பல பேருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அடியாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கட்சி எப்படியாக இருந்தாலும் செயல்பட்டு தான் இருக்கும் அப்படின்றத சீமானும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறது அப்படின்றது பல பேருடைய கவனத்தை ஈர்த்து சீமான் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தான் மீண்டும் உண்டு பண்ணிருக்கு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.